ஹாய், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்ல எண்ணெய் காயட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சோம்பு போட்டுக்கலாம். ஆனியன் போடுறேங்க. ஆனியன் போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நான் அது பூண்டு சின்ன சின்ன பீஸை நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேங்க. நீங்கள் வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே இஞ்சி பூண்டு தானே பேஸ்ட் போடுவோம், அதனால நான் போடலைங்க. இப்போ மஷ்ரூம் போட்டிருக்கேன். மஷ்ரூம் ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம வதக்கில நல்லா. இது தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம். நம்ம இதில் ரெண்டும் பெப்பர் போட போகிறோம், அதனால் அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இதில் தண்ணியை ஊற்றக்கூடாது. ஏன்னா மஷ்ரூம்லேயே தண்ணி இருக்கும், அதனால் மஷ்ரூமில் தண்ணியை ஊற்றக்கூடாது. நம்ம இது நமக்கு நல்லா வேகட்டும். வெந்த பிறகு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ தான் நம்ம சால்ட்டு போடணும். ஏன்னா நம்ம முன்னாடியே நிறைய சால்ட்டு போட்டோன்னா அது தண்ணி ஃபுல்லாக இழுத்துரும். அது தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இதில். அதனால் அந்த கடைசியில் தான் நம்ம இதுக்கெல்லாம் சால்ட்டு போடணும். இப்போ நான் பெப்பர் போட்டிருக்கேன். பெப்பர் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நான் காட்ட மறந்துட்டேன். நான் அது போடுறத ஷூட் பண்ணல நான். சாரி, நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம். அதில் நீங்கள் நிறைய போட்டுக்கலாம் பெப்பரு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் காமிக்கல, சாரி. நீங்கள் பெப்பர் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி ட்ரையாக கொடுத்துடலாம். நீங்கள் சூப்பராக இருக்கும். இது இந்த ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாய்.